வணக்கம் நேயர்களே, இன்றைய சிறப்பு பதிவிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் நமது சிறப்பு பதிவுள்ளே செல்வோம். போன வாரம் பார்த்தோம்னாக்க சந்தைகள் ஒரு பெரிய புத்து உணர்ச்சியோட இருந்தது என்று சொல்லலாம். நிப்டி ஒரு புதிய உச்சம் கிட்டத்தட்ட 25,400 கிட்டத்தட்ட போய் முடிவடைந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. மெயினா காரணங்களை பார்க்கும் பொழுது ECB இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ்ல பண்ணியிருக்காங்க. ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வரும் வாரம் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுவதை பற்றியும் பேசியிருப்பது. இந்த புல்லிஷ் சென்டிமெண்டோட யுஎஸ்னுடைய CPI டேட்டா 3.5 இயர் லோவை தொட்டிருப்பதும், அதுபோல இந்தியாவிலே நம்மளுடைய CPI டேட்டா பிலோ 3.65% தொட்டிருப்பதும் நிப்டியை ஒரு மோர் தென் 504 புள்ளிகளை மேலே செல்வதற்கு உந்துதலாக இருந்தது என்று சொல்லலாம். அதுபோல மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் பார்த்தோம்னா ரொம்பவுமே பெட்டராக பண்ணியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ஒரு பெட்டர் ஒரு சிக்னிஃபிகண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லலாம். கிட்டத்தட்ட 15,000 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. நிப்டி ஐடி இண்டெக்ஸ் பார்த்தோம்னாக்க போன வாரம் வரை 22.31% ஏறி இருக்கிறது. மறுபுறம் நிப்டி 16% தான் ஏறி இருக்கிறது. அதாவது we have taken from the financial year. ஸோ அதுபோல கோல்டு பார்த்தோம்னா ஒரு புதிய உச்சத்தை தொட்டிருப்பதும் நாம் பார்க்க வேண்டும். எல்லாமே பேரலா போயிட்டு இருக்கு. மேலும் மறுபுறம் ஆயில் அதுவும் பார்த்தோம்னா ஒரு நியூ லோவை தொட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஃபாரெக்ஸ் ரிசர்வ் பார்த்தோம்னு வச்சுங்களேன், அதுவும் அந்த கிட்டி இட் இஸ் கான் அப் பை 5.25 பில்லியன், கிட்டத்தட்ட 689.25 பில்லியனாக இந்தியாவுடைய ஃபாரெஸ்ட் ரிசர்வ் இருப்பதும் மகிழ்ச்சிக்குரிய விஷயம் என்றே சொல்லலாம். ஸோ எல்லோருக்கும் வரும் வாரம் எப்படி இருக்கும், மார்க்கெட் கிட்டத்தட்ட 25,400 கிட்ட போயிடுச்சு, இது என்ன செய்யலாம் அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ஸ் நிறையா இருக்கும். மேலும் போன வாரமே நிறைய ஷார்ட் கவரிங்கில் தான் நிறைய பேர் மாட்டிட்டு இருக்காங்க F1 ஸோ நார்மலாக மார்க்கெட்டை பொறுத்தவரை மார்க்கெட் அது வேலையை செய்யும் பொழுது நாம் அதுக்குள்ளே போய் என்ன செய்யணும் என்பதை பார்க்க வேண்டுமே தவிர நம்ம விஷயங்கள் மார்க்கெட்ல நடக்கிறதா என்பதை பார்க்கக்கூடாது. இப்போ நான் நினைச்சிட்டேன் மார்க்கெட் விழணும் அப்படின்னா விழாது, நான் நினைச்சிட்டேன் மார்க்கெட் ஏறினா ஏறாது. அது வேலையை செய்யறது, நம்ம வேலையை செய்யணும். அது செய்யாம தான் நிறைய பேர் அதில் போயிட்டு ஒரு தவறுதலாக போய் முடிவெடுத்து மாட்டிக்கொள்வது. ட்ரேடர்ஸ்க்கு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் மாட்டிருக்காங்க. அதுவும் இந்த ஃபின்டெக் மூலியமாக பண்ணவர்கள் அவருடைய மார்ஜின் எல்லாமே கம்ப்ளீட்டாக கடைசி நாள் அன்னைக்கு எரோடானதாக தகவலும் உள்ளது. ஸோ அதனால பெட்டராக பண்ணுங்க, பொறுமையாக பண்ணுங்க. வரும் வாரம் குரூஷியல் ஈவெண்ட்ஸ் பார்த்தோம்னாக்க நமது டொமஸ்டிக்காகவும் இருக்கு, குளோபலாகவும் இருக்கிறது. முதலாவதாக பார்த்தோம்னா மார்க்கெட்டை ஒரு பிவோட்டல் பாயிண்ட்ல செட் பண்ணக்கூடியதாக இருக்கக்கூடியது யுஎஸ்னுடைய ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் செப்டம்பர் 18 அன்னைக்கு இருக்கு. அடுத்தது பார்த்தோம்னா பீப்புள் பேங்க் ஆஃப் சைனா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கனாக்க அவங்களுடைய மார்கேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க போகிறோம், அப்போதான் லிக்விடிட்டி பெட்டர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு சில கமாடிட்டிக்கு பெட்டராக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதுபோல் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து போன வாரம் குறைத்திருக்கிறார்கள். வரும் வாரத்தில் அவங்களோட டெசிஷன் என்னங்கிறதையும் பார்க்கணும். அதுபோல் பேங்க் ஆஃப் ஜப்பானும் பார்த்தோம்னா அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷனு இந்த வாரத்தில் அனௌன்ஸ் பண்ண இருக்காங்க. இதெல்லாம் ஒரு முக்கிய காரணிகள் சந்தைகளுடைய ஏற்றத்திற்கு என்று சொல்லலாம். அதுபோல் ஐபிஓவில் பார்த்தோம்னா 7 ஐபிஓ புதுசாக வர இருக்கிறது, 13 லிஸ்டிங் உள்ளது. அதில் ரொம்பவும் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய 2 ஐபிஓவில் பார்த்தோம்னாக்க ஒன்று பஜாஜ் ஹவுசிங், ரெண்டாவது PN Gadgil & Jewellers. ஸோ இந்த லிஸ்டிங்ஸும் மார்க்கெட்டில் ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதுபோல் இதுவரையிலும் இந்த 2024 பார்த்தோம்னா ஐபிஓ வந்ததும் அதிகமாக இருக்கிறது. அதுபோல் 2024 இதுவரையும் பார்த்தோம்னாக்க ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் விற்றதும் பார்த்தோம்னா அதிகமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 4.3 lakh crore விற்றுருக்குறாங்க. இதெல்லாமும் நம்ம மைண்டில் அப்பப்போ எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுபோல் க்ரூட் ஆயில் பார்த்தோம்னா பிலோ 20 month லோ. மேலும் நிப்டி 25,300க்கு மேலே இருக்கிறது. சிக்னலிங் ஒரு ஸ்ட்ராங் டொமஸ்டிக் ஈக்விட்டி மொமெண்டம் கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் முதலீட்டாளர்கள் என்ன பார்க்கணும்னா
ஒரு க்ளோஸ் அட்டென்ஷனில் முதலீடு செய்ய வேண்டும். அதாவது மெயினாக பார்த்தோம்னாக்க இந்த பீட் அண்ட் டவுன் ஸ்டாக்ஸ் செக்டார்னு சொல்லுவோம். அப்படி பார்த்தோம்னாக்க லைக் மெட்டல்ஸ், பிஎஸ்யூ, ஐடி, ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி, ஹவுசிங், எஃப்எம்சிஜி, ஃபார்மா இவையெல்லாம் இந்த வாரத்திலே நன்கு மொமெண்டம் இருக்கக்கூடியதாக இருக்கக்கூடும். காரணங்களை பார்க்கும் பொழுது டாலர் இண்டெக்ஸ் வீழ்ச்சி அடைந்துள்ளது. இரண்டாவது பிரெண்ட் க்ரூடும் விழுந்திருக்கு. ஸோ இந்த பிரெண்ட் க்ரூடு வீழ்ச்சினால பாசிட்டிவ் ஃபார் ஏவியேஷன், சிமெண்ட், டயர் மற்றும் பெயிண்ட் கம்பெனிக்கு நன்கு இருக்கும். ஸோ அது போல் பிஎஸ்யூவில் பார்த்தீங்கன்னாக்க 15% 25% விழுந்திருக்கு. ஸோ இந்த வாரம் வரக்கூடிய இந்த ரேட் கட் டெசிஷன்ஸில் அந்த துறைகளுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி கொடுப்பதாக இருக்கக்கூடும். அதுபோல் இன்ஃபோசிஸும் Q2 ரிசல்ட்ஸ் அக்டோபர் 17 வர இருக்கிறது. இப்போலேருந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு பெட்டர் Q2 ரிசல்ட்ஸ் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்ப்பில் இந்த ஐடி செக்டாரை ஏறிட்டு இருக்கு. ஸோ அதனால் இந்த மொமெண்டம், ஐடியினுடைய மொமெண்டம் அனதர் ஒரு 2-3 வீக்ஸுக்கு வந்து இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதனால் பை ஆன் டிப் வந்து இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதுபோல் எஃப்எம்சிஜியும் பார்த்தோம்னா மான்சூன் பெட்டராக இருக்கிறது. ஃபார்மா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேசிக்கொண்டிருக்கக்கூடிய யூஎஸ் FDA அப்ரூவல்ஸும் நிறைய வந்திருக்கிறது. ப்ளஸ் லோக்கலாகவும் நிறைய சேஞ்சஸ் த்ரூ ஆட்டோமேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸும் நன்கு இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதுபோல் எஸ்எம்இ ஐபிஓவில் இந்த வாரம் வர இருக்கிறது வந்து பாப்புலர் ஃபவுண்டேஷன் லிமிடெட் அப்படின்னு ஒரு கம்பெனி வந்திருக்குங்க. இது வந்து 3000 லாட் சைஸ் 37 ரூபாய் ப்ரீமியமில் வராங்க. ஸோ ஒரு லாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 லட்சத்து சில்லரை வரும். ஸோ இது வந்து புதன்கிழமை அன்னைக்கு முடிவடைகிறது. ஸோ லோக்கல், அது சவுத் பேஸ் கம்பெனி, ஒரு கன்சர்வேட்டிவ் கம்பெனி என்று சொல்லலாம். ஸோ இதில் வந்து முதலீடு செய்வதற்கு ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு பொனான்சா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். அதனால் இதில் நீங்கள் முதலீடு செய்யலாம். டெக்னிக்கலாக நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்தோம்னா நிஃப்டி வந்து 21 டே எக்ஸ்பொனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் என்று சொல்லக்கூடிய 24,980க்கு மேலே வந்து மார்க்கெட் இருக்கிறதுனால நிஃப்டி இந்த ஸ்ட்ராங் ஒரு புல்லிஷ் மொமெண்டத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். ஸோ அதனால் ட்ரேடர்ஸுக்கு வந்து பை ஆன் டிப்ஸ் ஸ்ட்ராட்டஜி பெட்டராக இருக்கக்கூடும் என்று சொல்லலாம். ஹையர் சைடு பார்த்தோம்னாக்க 25,500 மற்றும் 25,800 என்ற புள்ளிகளை வைத்துக் கொள்ளலாம். ஸ்ட்ராங் சப்போர்ட்டுங்கிறது 24,980 ஆக இருக்கக்கூடும். மார்க்கெட்டில் வந்து வாலட்டிலிட்டி மிகுந்த வாரமாகத்தான் இருக்கக்கூடும். பீட் அண்ட் டவுன் ஸ்டாக்ஸில் பார்த்தோம்னா ஸ்டேட் பேங்க் வந்து அதிகமாக விழுந்திருக்கிறது. அது இந்த வாரம் நல்ல மொமெண்டம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதனால் இன்வெஸ்டர்ஸ் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவையும் HDFC பேங்கையும் முதலீடு செய்வதற்கு நன்கு இருக்கும் என்று எடுத்துக்கொள்ளலாம். நாளைய தினம் நமது சந்தைகள் வந்து ஒரு உற்சாகத்துடன் காணக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் தெரிகிறது. ஹாப்பி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் ப்ராஃபிட்டபிள் வீக். தேங்க்யூ.